இந்த சந்திர பகவானும் புதன் பகவானும் குரு பகவானை சார்ந்துதான் நம்மளுடைய எமோஷனலான விஷயங்கள் பயணம் பண்ணுங்க. அப்ப இந்த மேஷ ராசி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கிறோம், அந்த எதிர்பார்க்கிற விஷயம் எப்படி நமக்கு கிடைக்கல அப்படின்னு அதிகமா ஆழமா யோசிக்கும் போது இந்த இடத்துல மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன செய்யணும், அவங்க தேவை என்ன, இதுக்காகவே உங்க வாழ்க்கை பயணம் பாத்தீங்கன்னா 60% ஓடிட்டு இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையில 40% மட்டும்தான் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணத்தை பயணிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம யார்கிட்ட பழகினாலும் ஒரு அளவோட பழகு ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமா பழகும் போதுதான் அதனுடைய பேராபத்து காத்துட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஏஎஸ்கே ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துகளும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான தலைப்பு தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 12 ராசினர்களும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பிறந்த எல்லோருக்குமே ஒரு எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அதாவது அன்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம பயணம் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பு கிடைக்காது, நம்ம கொடுத்த விஷயம் கிடைக்காது. ஏன் கிடைக்கல, எதுக்கு கிடைக்கல விஷயத்தை தான் இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்து என்னுடைய அனுபவ கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, இப்ப மேஷம் லக்னமா இருக்கட்டும், ராசியா இருக்கட்டும், எதுல நீங்க பிறந்திருந்தாலும் இந்த பலன் பொதுவான பலன் தான். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் அன்பு அப்படிங்கும்போது எதை சார்ந்ததுன்னா சந்திர பகவான், அவர் தான் மனம். அடுத்து எடுத்தீங்கன்னா புதன், புத்திக்குண்டான கிரகம். அடுத்து மூளை, அவர் வேற குரு பகவான். இந்த சந்திர பகவானும் புதன் பகவானும் குரு பகவானை சார்ந்துதான் நம்மளுடைய எமோஷனலான விஷயங்கள் பயணம் பண்ணுங்க. அப்ப இந்த மேஷ ராசி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நட்சத்திரம் 3 பயணம் பண்ணிட்டு இருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகையுடைய முதல் பாதம். அப்போ 9 நட்சத்திர பாதமும் 3 நட்சத்திரங்களும் கிரகத்தோட வேலையா பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பொதுவாகவே மேசராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஆளுமை திறன், ஏன்னா செவ்வாய் அதிபதியான கிரகம், ராசிநாதன். சட்டுன்னு கோபம் வரும், ஆனா நியாயமான கோபமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை பர்ஃபெக்டா அனுப்பிங்க செய்யணும் அப்படின்னு. மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் சரியா செஞ்சு கொடுப்பீங்க நீங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை சார்ந்த விஷயமாகட்டும், இல்ல தொழில் பண்ற இடத்துல ஆகட்டும், வேலைக்கு பார்க்குற இடத்துல ஆகட்டும், வெளி வட்டாரங்கள், பழக்க வழக்கங்கள், நட்புகள், எல்லா விஷயமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய எதிர்பார்க்க விஷயம் உங்களுக்கு கிடைக்குதா, அதை ஃபர்ஸ்ட் அங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. யார்கிட்ட பழகும் போதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம்தான் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களோட கொஞ்சம் இறங்கி பழக ஆரம்பிப்பீங்க. சரி, எவரெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மன ரீதியான விஷயத்து அழுத்தம் கொடுக்குறவங்க, இவங்களை இவ்வளோ தூரம் நம்பி வந்தோம், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு தோணும். இல்ல நம்ம எதிர்பார்க்கிறோம், அந்த எதிர்பார்க்கிற விஷயம் எப்படி நமக்கு கிடைக்கல அப்படின்னு அதிகமா ஆழமா யோசிக்கும் போது இந்த இடத்துல மேசராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ பார்த்து பண்ணி கொடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு குறை சொல்றது கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே கூட பண்ணிக்குவீங்க. அது யாருக்கிட்டையும் கேட்க மாட்டீங்கன்னா தன்மானத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான். ஏன்னா சூரிய பகவான் அவங்க உச்சம், உங்க 5ஆம் அதிபதியான கிரகம் சூரிய பகவான் இங்க உச்சம் அடைகிறாரு. சரிங்களா? அங்க நட்சத்திரம் கேது பயணிக்கிறாரு, சுக்கிரன் பயணிக்கிறாரு, சூரிய பகவான் நட்சத்திரம் பயணிக்குது. மற்றவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சரிங்களா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன செய்யணும், அவங்க தேவை என்ன, இதுக்காகவே உங்க வாழ்க்கை பயணம் பாத்தீங்கன்னா 60% ஓடிட்டு இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையில 40% மட்டும்தான் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணத்தை பயணிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட எப்படி நீங்க பழகினாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான்
நல்லா இருக்கணும், சந்திர பகவான் சிறப்பா இருக்கணும், குரு பகவான் சிறப்பா இருக்கணும். அப்ப சந்திர பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மேஷ வீட்டிற்கு 4ஆம் அதிபதியான கிரகம் தான் சந்திர பகவான். மேஷ லக்னமா இருக்கு அப்படின்னா இது 4ஆம் பாவத்தை குறிக்கும். சப்போஸ் மேஷ ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திர பகவான் இங்க வந்துருவார். இப்ப லக்னம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் அதை எடுத்துக்கலாம், ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம். சொல்ற விஷயம் பலன் மாறாது. சரிங்களா? அப்போ குரு பகவான் அவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாக்யாதிபதியா வருவார். அப்ப இந்த பாக்யாதிபதியான கிரகம் சந்திரன் வீட்டில் உங்களுடைய 4ஆம் பாவமான கடகத்தில் பயணம் பண்றாரு, உச்சமா பயணம் பண்ணுவார். சரி, சந்திரன் தான் மனம் பார்த்தோம், குரு பகவான் மூளைன்னு பார்த்துட்டோம். ஏன்னா யோசிக்கும் திறன், எதை நல்லதை வச்சுக்கணும் எதை கழிக்கணும்னு அவர் தானே திங்க் பண்ணுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான், இதுதாங்க புத்தி கிரகம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என் மனசு சரின்னு சொல்லுது, என் மூளை ஏத்துக்க மாட்டேங்குது, அதே மாதிரி என் புத்தி ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன சம்மந்தம் இருக்கு? சந்திர பகவான் அப்படிங்கும் போது நீங்க எந்த விஷயத்த பார்த்தாலும் அது மனதில் பதியும், எதை கேட்டாலும் மனசுல பதிச்சு வச்சுக்கும். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யாரு என்ன எப்படி விஷயத்துக்குள்ள நீங்க லயித்து போய் இருக்கிற விஷயம் ஒரு சிலர் குறிப்பிட்டு மட்டும்தான், எல்லாரும் கிடையாது. அது எதிர்வாழம் அப்படிங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாவே இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் இடம், அங்க உங்களுடைய பாதகாதிபதியான கிரகம் உச்சம் அடையுது, உங்க 5ஆம் அதிபதி கிரகம் நீச்சம் அடையுது. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா, எதிர்பாலினத்தவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு தோற்றத்தோட இருக்காங்க போது பாத்தீங்கன்னா ஓகே, அவங்களோட பழகலாம். அது அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ரிச் லுக்கா இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்ல ரொம்ப ஹானஸ்டியா இருப்பாங்க, அந்த நேர்மையா இருக்க விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். அவங்க சரியா பர்ஃபெக்டா இருக்கும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? சரி, நம்ம தெரியாத விஷயத்த அவங்க கிட்ட கத்துக்கலாமே அப்படி. தொழில் ரீதியாகட்டும், வேலைக்கு போற இடமாகட்டும், நட்பு வட்டாரமாகட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேவை அந்த விஷயம் அப்படிங்கும் போது மட்டும்தான் கண்டிப்பா யோசிப்பீங்க. நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் தெரியாதது இருக்கும், அதை அவங்க கிட்ட பயணிக்கலாம், அவங்களோட கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, டிராவல் பண்ணுவீங்க. சோ அப்போ இங்க 7ஆம் வீட்டுல சனி பகவான் உச்சம் அடைகிறாரு பார்த்துட்டோம், ஏன்னா அவர் பாதகாதிபதினு பார்த்துட்டோம். அப்ப என்னன்னா, கண்மூடித்தனமான ஒருத்தர் மேல நம்பிக்கை வைப்பீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க ஏமாற்றத்தை கொடுக்கும். என்ன காரணம்? அந்த சனி பகவான் உங்க லக்ன ராசிக்குள்ளேயே பலவீனம் அடைவதால். ஏன்னா 10, 11 அவர் தான் அதிபதிங்க. ஒரு விஷயத்த, ஒரு மன அழுத்தத்தை, ஒரு பிரச்சனைய மனசுக்குள்ள தம் பண்ணி வச்சு அதை நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா சனி பகவான் காரணம். அது பெரிய பிரச்சனைய விட்டு அதை விட்டு வெளியே வராம இருக்க முடியல, டாக்டர் கிட்ட போனேன், நான் தூக்கத்துக்காக மாத்திரை போட்டேன், டிப்ரெஷன் மத்த வேலையை செய்ய முடியல, அப்போ கேது பகவானும் காரணம். சனி கேது இணைவுதான் ஒரு மன அழுத்தத்தை விட்டு உங்களை வெளியே வர முடியாம சக்குளுக்குள்ள உங்களை கட்டி வச்சிரும். சரி, இங்க குரு பகவான் மூளைன்னு சொன்னீங்க, புதன் பகவான் புத்தின்னு சொன்னீங்க, சந்திர பகவான மதி மனம்னு சொன்னீங்க. சம்பந்தம் என்ன சனி பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பார்ப்போம். சரி, 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம். சரிங்களா? உங்களுடைய மனம் சந்திர பகவான். இவர் என்ன பண்ணுவாரு கேட்டீங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கான விஷயம், நீங்க தேடுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, அப்பா இந்த இடத்துல செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா, நமக்கு இந்த விஷயம் கிடைச்சதுப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. அங்க குரு பகவான் வேற உச்சம், அப்ப நல்ல விஷயம் என்ன அவங்க மனதில் பதியும். அப்ப இந்த விஷயத்த அதிகமா எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, வாழ்க்கை பயணத்தை ஓட்டுவீங்க. இருக்கட்டும், இங்க புதன் பகவான் இருக்காரு இல்லைங்களா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கும் 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியான கிரகம் யாரு, புதன் தான். இந்த புதன் புத்தி கிரகம் இருக்குங்களே, அதுதாங்க வில்லங்கம். என்ன, சந்திரனும் குருவும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும். ஆனா இந்த புதன் பகவான் ஏதோ ஒரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். எப்படிங்க, 6ஆம் இடம். நீங்க சரியா சொல்லக்கூடிய விஷயத்த கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா பொதுவான ஒரு பிரச்சனைக்குள்ள ஓட்டு சின்னதா வந்திருக்கும், அதை ஒருத்தர்கிட்ட நீங்க மனம் வருத்தி ஷேர் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 1க்கு 4 போய் அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க.
அவங்க அதை யோசிக்காம நீ ஏன் சொன்ன, எதுக்கு சொன்னேன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க எப்படி தெரியுங்களா, யார் எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அப்படி தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆனா நீங்க சொல்லாத, செய்யாத சில விஷயங்கள யாராவது மூலமா நீங்க சொல்லி அவங்க உங்கள கேட்கும்போது ரொம்ப காயப்படுவீங்க. நீங்க சொல்லுவீங்க, "நான் உன்ன நம்புனேன்ல. நான் இப்படி சொல்லியிருப்பனா, செஞ்சிருப்பனா நீ என்ன கேள்வி கேட்டிருந்தீன்னா, ஆமா, இல்லன்னு சொல்லியிருந்திருப்பேன்." ஆனா அவங்க என்ன கேட்பாங்க, "நீ ஏன் இப்படி சொன்ன? நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ ஏன் இப்படி சொன்ன? நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு" கேட்கும்போது தான் உங்களுக்கு அதிகமான ஒரு வலி குடுக்குங்க. ஏன்னா எதார்த்தம் நீங்க பழகுற மாரி, அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க பேசுற விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்? ஒரு மன அழுத்தத்துக்குள்ள ஆளாவீங்க. உங்களுக்கு புதன் தாங்க வில்லங்கம். அப்ப என்ன பண்ணணும்? புதன் சம்பந்தப்பட்ட கிரகம் உங்க ஜாதகத்துல பலவீனமா இருக்கு. 1. சிம்ம வீட்டுக்குள்ள உங்களுக்கு புதன் இருக்கு. 2. விருச்சகத்துல உங்களுக்கு புதன் இருக்கு. 3. அதே மாதிரி கும்பத்துல உங்களுக்கு புதன் இருக்கு. 4. இந்த மேஷ லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் நான் சொன்ன வீடுகள்ல இருக்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்காதுங்க. தப்பா புரிஞ்சுக்குவாங்க. எப்படிங்க? தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? மன வருத்தம், அந்த எமோஷனுக்குள்ள போய் உட்கார்ந்து தேவையில்லாம டிப்ரெஷன்ல இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா நீங்க படுத்து தூங்கி எந்திரிக்கணும். மேஷ லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு மன அழுத்தமாக இருந்தாலும், மன வலி வேதனை எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கணும். 2 நாள் வேலைக்கு கூட லீவ் போடுங்க. 2 நாள் நல்லா நிம்மதியா பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்க மனசுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மூளை ஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் உங்க புத்தி நிறைய ஐடியா உங்களுக்கு கொடுக்கும். இதை மறந்துடாதீங்க. நான் சொன்ன ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம யார்கிட்ட பழகினாலும் ஒரு அளவோட பழகு ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமா பழகும் போது தான் அதனுடைய பேராபத்து காத்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா, இதே உங்களுடைய ராசியில உங்க லக்னத்துல புதன் இருக்காங்க அப்படின்னா மத்தவங்க தப்பா நீங்க பேசிடக்கூடாது, தவறா நீங்க சொல்லிடக்கூடாது. அது மிகப்பெரிய வில்லங்கத்தை கொடுத்துருங்க. எப்படிங்க? உங்க லக்னத்தில் உங்க ராசியில மேஷத்துல புதன் பகவான் இருக்காரு அப்படின்னா நீங்க யாரோட நெருங்கி பழகுறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதிரி. அதே மாதிரி உங்க 2ஆம் வீட்டுல புதன் இருக்காரு, ரிஷபத்துல புதன் இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் பேசும் பொழுது நிதானமா பேசுங்க. உங்களுடைய கோபத்துல என்ன பண்ணுவீங்கன்னா உங்க மனசுக்குள்ள அவர்கள் பேர்ல எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எதுவும் இருக்காது. ஆனா ஒரு எமோஷன்ல பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா தவறா பேசிடுவீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போது வாயை தொடர்ந்தீங்கன்னா வம்பு சண்டை வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க கவனமா இருக்கணும். அதே உங்க மேஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 6ஆவது வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காருங்க புதன் பகவான். ஆட்சி உச்சம் உள்ள திரிகோணம் இருக்காரு அப்படின்னாலுமே கூட ஃப்ரெண்ட் சர்க்கிளை அதுக்காக வச்சுக்காதீங்க, அளவா வச்சுக்கோங்க. உங்களை பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. உங்களை பத்தின விஷயங்களை எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் செய்வேன், இப்படி எல்லாம் இருப்பேன், இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், என் லைஃப்ல இப்படிலாம் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அதனால எதையுமே நீங்க நிதானமா யோசிச்சு சரிவர பண்ணணும். அமைதியா இருந்து பாருங்க. அதை விட ஒரு சக்தி எதுவுமே இல்லைங்க. அதே புதன் பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கு. நண்பர்கள் மூலமா இல்லை உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கைகள் மூலமா தேவையில்லாத தண்ட செலவுகள் வரும். வெளியில போகும்போது பற்றி வச்சுக்கோங்க, எல்லாம் டீமா ஒன்னா சேர்ந்து கிளம்புவீங்க. ஆனா அதிகமா நீங்க தான் செலவு பண்ணுவீங்க. அதிகமா உங்க பாக்கெட் பண்ணி தான் செலவாகும். அப்ப என்ன பண்ணணுங்க? உங்க நட்பு வட்டாரத்தை குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் ஏற்படாது, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாது. கௌரவத்துக்காக பார்த்தீங்கன்னா கடன் பட முடியுமா? சரிங்களா? அவங்க ஒரு நாள்
கூட இருக்காங்க, டிராவல் பண்றாங்க, செலவு பண்றாங்க, எல்லாம் ஓகே. அந்த ஒரு நாள் நீங்க பண்ணக்கூடிய செலவு வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கி போட்டீங்கன்னா, அது 1 மாசத்துக்கு மேல 2 மாசத்துக்கு மேல வரும். ஸோ அதனால நட்பு வட்டாரத்தின் மூலமா வெளிய அவுட்டிங் போறது, டிராவல் இதன் மூலமா தேவையில்லாத மன உளைச்சல்கள் வரும். தேவையில்லாத டிப்ரஷன்ஸ் வரும். எப்பவுமே நீங்க யார்கிட்டயும் சரியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு பொதுவான விதிதான். அளவோடு பழகுதல், நலமோடு வாழலாம். சரிங்களா? சரி. இந்த மேஷ ராசி, மேஷ லக்னத்துல பிறந்தவங்க இந்த கிரக அமைப்பு கொஞ்சம் ஜாத்து இருக்கான்னு பாருங்க. இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி நடந்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.